முதலமைச்சர் விஜயின் இந்த 4 வார கால ஆட்சி, இப்போ நம்ம இதயத்துலாத்தார் வந்து சொன்னாங்க, இந்த ஊழல் மற்றும் கமிஷன் இதை ஒழிப்பதற்கான முதல் கட்ட நடவடிக்கைகளை வந்து இந்த அரசு வந்து தொடங்கி இருக்குது. அது ஒரு வரவேற்புக்குரிய அம்சம். இது போன்று சட்டம் ஒழுங்கு மற்ற பிரச்சனைகளிலும் அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கிறார் அப்படிங்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த 4 வார கால ஆட்சியில் ஒரு தொடக்கம்? அது வந்து முழுமையாக மதிப்பீடு பண்ண சொல்லல, ஒரு தொடக்க நிலை, ஒரு விமர்சனமோ அல்லது வரவேற்போ, எந்த அம்சங்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது? இதுல முதல் விஷயமே தேர்தலில் வந்து வாக்கு பணம் கொடுக்காமல் ஒரு தேர்தல் வெற்றி பெற ஒரு வரலாறு ஒரு 50-60 வருஷங்களில் இந்த முறைதான் நடந்திருக்கு. முதல்ல அதுக்கு ஒரு பாராட்டை நம்ம முதல்ல தெரிவிச்சுக்கணும். ஓகேவா? ஆனா அவங்க எம்எல்ஏவே ஒரு வேட்பாளரே கொடுத்திருக்காரு, பக்கத்து தொகுதியில பணம் கொடுத்தாங்க. சில பேர் இண்டிவிஜுவாலிட்டி பண்றது சில பேர் பண்ணுவாங்க. அது வேற விஷயம். முழுமையா இல்ல, ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இல்ல சில பேர் இண்டிவிஜுவலா சில பேர் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். அதை வந்து நீங்க வந்து கணக்கிலே எடுத்துக்க முடியாது. இல்ல சேலத்துல தாவேக்கா வேட்பாளரே சொல்லியிருக்காரு, அவர் ஓமலூர்ல காசு கொடுத்தனாலதான் நாங்க ஜெயிக்க முடியல. சில வேட்பாளர்கள் இண்டிவிஜுவலா பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். அது கட்சிக்கு தெரியாம இருக்கும். இப்ப வேறு கட்சியில இருக்கிற சில பேர்லாம் முன்னாள் அமைச்சர்களா இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க செலவு பண்ணிருப்பாங்க, பக்கத்து தொகுதியில நிக்கிற அதே கட்சிக்காரங்களுக்கு செலவு பண்ணிக்க மாட்டாங்க. அந்த வரலாறு எல்லாம் பாத்துருப்பீங்க. ஆமா ஆமா. அதனால இண்டிவிஜுவாலிட்டியா ஒரு ஆளு பணம் கொடுத்து வாக்கு வாங்கல. 234 தொகுதியில ஒரு தொகுதி சேலத்துல மட்டும் தானே சொல்ல முடியுது. நீங்க இல்ல கூப்பா கிருஷ்ணன் கொடுத்திருக்காரு ஒரு 50 லட்சம், திருச்செங்கோட்ல ஆதாரம் கிடையாதுல சொல்றாங்க. இல்ல ஆதாரம் கிடையாதுல்ல அதுக்கெல்லாம். நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா பிடிபட்டிருக்காங்க சார். கூப்பா கிருஷ்ணன் 50 லட்சம் பணம் எடுத்தாங்க வீட்டுல இருந்து, உறவினர் வீட்டுல இருந்து எடுத்தாங்க. அது நிரூபிக்க போடும் போது பாப்போம் அது யாரோட பணம் நிரூபிச்ச பிறகு பாப்போம். பெரும்பாலான தொகுதிகள பணம் கொடுக்கல. பெரும்பாலும் அது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல்னு சொல்ல வரேன். ஆரோக்கியமான அரசியல், அதாவது நீங்கள் பணம் கொடுத்தால் கூட நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து ஒரு மாநிலத்துல ஒரு வருதுன்றது ஒரு பெரிய விஷயம். அடுத்தது இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, புதுசா இருக்கிறாங்க, முதல் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ஒரு பயிற்சி வகுப்பு வைக்கலாம். அவங்க கட்சியில பயிற்சி வகுப்பு வச்சு இப்படி வந்து நம்ம வந்து பத்திரிகையாளரை இப்படி சந்திக்கணும், அடுத்தது நம்ம சில கேட்கணும் அப்படின்னு பயிற்சி வகுப்பு கொஞ்சம் ஒரு 6 மாசம் வரைக்கும் அந்த மெச்சூரிட்டி வர்ற வரைக்கும் மூத்த தலைவர்கள் வச்சு ஒரு இது பண்ணலாம். அது ஒரு ஆரோக்கியமா இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, இந்த விஷயத்துல ஏன் வந்து யூடியூபர்கள் கைது பண்றாங்க இது பண்றாங்கன்னா, இது எல்லா ஆட்சியிலையும் கான்ட்ரோவர்சி 1 to 1 ஒரு நபர் மீது ஒரு கடுமையான குற்றச்சாட்டை சொல்லும் போது அந்த கைது நடவடிக்கை இருக்குன்றது கோர்ட்டே சொல்லியிருக்கு. நிறைய விஷயத்துல நீங்க பாத்திருப்பீங்க. ஒரே மாதத்துல ஒரு 4 பேர் அதனாலதான் அது விமர்சனம் ஆகுது. நீதிமன்றங்களே என்ன பண்ணிருக்குன்னா, நீதிமன்றங்கள்ல நீ பாத்தீங்கன்னா நிறைய இதுல ஒரு உங்களுடைய கருத்துரிமையை ரொம்ப அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து கைது நடவடிக்கைக்கு போலான்னு நீதிமன்றமே நிறைய இதுல சொல்லியிருக்கு. அதனால நீங்க அந்த நீங்க சொல்ற நபர்களுடைய பேட்டியெல்லாம் பாருங்க. நீங்க நேரடி கான்ட்ரோவர்சி பண்றது, பத்திரிகையாளர்களை யூடியூப்ல கைது செய்யறத வந்து நியாயப்படுத்தல. அதே சமயத்துல நீங்க பேசுகின்ற கருத்துக்கள்ல வந்து 1 to 1 ஸ்ட்ரெயிட்டா ஒரு நபரை இது பண்ணும்போது நிறைய சட்டங்கள் இருக்கு. நீங்க அதுல கூட போலாம். அவங்க மேல ஒரு இது வந்துச்சுன்னா நீங்க கோர்ட்ல போய் சொல்லலாம். திருவாரூர் விமர்சனம் என்கிறது, நாங்கள் ஒரு மாற்றத்துக்கான அரசு அப்படின்னு வந்துட்டு முந்தைய அரசுகள் வந்து ஒரு 4 ஆண்டுகளுக்கு பிறகு அனைத்து நடவடிக்கை ஒரே மாதத்தில் எடுக்கிறது, அதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. அதற்கு அரசு தரப்பில் ஒரு மறுப்பு தெரிவித்து விட்டு ஒரு நடவடிக்கை எடுப்பது நியாயம் என்ற ஒரு விமர்சனம் இருக்குது. அதான் சொல்றேன். அதாவது சில விஷயங்களில் இப்ப நேற்று நடந்த கைது விஷயத்தில் அவர் என்ன பேசுறாருன்றதை நான் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நான் சொல்றேன். நான் ஒன்னும் அந்த தாவேக்காவுக்கு ஆதரவாளர் கிடையாதுண்ணா. இல்ல சொல்லுங்க. ஆனால் நீங்க பேசுகின்ற கருத்து, நான் பேசுனதெல்லாம் நீங்க தேர்தல் நேரத்துல நான் வந்து சமூக வலைதளங்கள்ல பேசுனது ஒன்னும் 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் போன வரலாறு. கிட்டத்தட்ட
ஒரே மாசத்தில் 1,10,00,000 எனக்கு வியூ போயிருக்கு. நான் பேசியது அரசியலில் நாகரிகமான விஷயம். எனக்கும் டாக்டர் ஐயா அவர்களுக்கும் உங்களுக்கு தெரியும் பெரிய கருத்து வேறுபாடு உண்டு. அதே மாதிரி எனக்கும் பாமகவுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு உண்டு. ஆனால் நான் தனி மனிதனாக அட்டாக் பண்ணி அவங்களை பேச மாட்டேன். கொள்கை ரீதியா அவங்களை எதிர்ப்பேன். சரி, நீங்க பாத்திருப்பீங்க, உங்களே நிறைய பேட்டியில பாத்திருப்பீங்க, கொள்கை ரீதியா எதிர்ப்பேன். ஆனா அவங்க பர்சனலா எதிர்த்தவங்களுடைய அரசியல் கொள்கையெல்லாம் இன்னைக்கு முற்றுப்புள்ளி ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் கொள்கை ரீதியா எதுக்கும் போது நானே போய் அன்னைக்கு டாக்டர் 30 வருஷத்துக்கு பிறகு பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு, கொள்கை ரீதியா என்னை எதிர்த்த நீ என்னை நேருக்கு என்னுடைய பர்சனலை பத்தி நீ பேசினதே கிடையாது அப்படின்னு சொல்லி டாக்டர் ஐயா அவர்களை சந்திக்கும் போது என்கிட்ட அந்த நினைவுபடுத்துறாரு. அதனால ஆரோக்கியமான அரசியலை கையில எடுக்கும் பொழுது நீங்க நியாயத்தை முதல்ல நீங்க ஒரு விஷயத்தை நீங்க சுட்டி காட்டி அதில் அவங்க திரும்பவில்லை என்றால் நீங்கள் கான்ட்ரோவர்சியா பேசலாம். வாக்குறுதிகளா நிறைவேற்றப்படுகிறதா, அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படுகிறதா? இல்ல, அது இனிமேல் போக போதானே தெரியும். இப்ப வந்த திட்டங்களை எந்த திட்டத்தையும் நிப்பாட்டல. திமுக அரசு ஏற்கனவே போட்ட திட்டங்களை எந்த திட்டத்தையும் அவங்க நிப்பாட்டல. அது பாத்திருப்பீங்க. இந்த 1000 ரூபாய் கூட கொஞ்சம் ஒரு 4-5 நாள் லேட்டா அனுப்பிச்சு அப்புறம் எல்லாரும் ஒரு கான்ட்ரோவர்சியா ஒரு சப்ஜெக்ட் போட்டாங்க, உடனே பண்ணிட்டாங்க. சில விஷயங்களில் நீங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்க அவர் ஒரு ஆலோசகரா ஒரு சிஎம் வச்சிருந்தாரு, ஒரு ஜோதிடரை. அதுக்கு ஒரு எதிர்ப்பு குரல் வந்துச்சு. உடனே என்ன பண்ணாங்க? நான் பொதுவா பேசுறேன். நான் விஜய் கட்சியினுடைய ஆதரவாளர், தாவேக ஆதரவாளர், சிஎம்க்கு ஆதரவா பேசல. அந்த சப்ஜெக்ட் வந்த உடனே அதுக்கு முடிவு என்ன பண்ணாரு, உடனே என்ன செஞ்சாங்க? இது வரைக்கும் அந்த மாதிரி யாராவது சிஎம் இருந்தவங்களுக்கு ஆலோசனை நியமிச்சவங்களை கான்ட்ரோவர்சி சப்ஜெக்ட் வந்த பிறகு நீக்கின வரலாறு தமிழ்நாட்டுல எங்கேயாவது உண்டா கேக்குறேன். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு உண்டான நீங்க ஒரு பத்திரிகையாளரா சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு ஆளை நியமிக்கும் பொழுது அதுக்கு கான்ட்ரோவர்சி அவங்களை நீக்கின வரலாறு தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு கிடையாது. எந்த சிஎம் செஞ்சது கிடையாது. கேட்டா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அவர் ஒரிசால இருக்கும் போது அங்க அவ்வளவு கான்ட்ரோவர்சி வரும்போது அவரு நீக்கவே முடியாதுட்டாரு. இது போல முதலமைச்சருக்கு தனி செயலாளர் ஜோதிடரும் இதுவரை நியமிச்சது கிடையாது, நீக்கிறது கிடையாது, ஜோதிடரை நியமிச்சது கிடையாது. சார் நீங்க கருத்து சொல்லுவோம். அவர் ஜோதிடர்னு இப்ப நீங்க நியமிக்கல, அவர் செய்யற தொழில் ஜோதிடம், அவ்வளவுதான். ஒரு அரசாங்கத்தோட செயலாளருக்கு வேற எந்த முதலமைச்சரும் இல்ல. நீங்க சொல்றது எப்படின்னா ஒரு அட்வொகேட்டா இருக்கிறவங்க ஏன் நீங்க இதான் நியமிச்சீங்கன்னு கேக்குற மாதிரி இருக்கு. அட்வொகேட் ஒருத்தர் தொழில் செய்யறாருன்றதுக்காக நீங்க பத்திரிகையாளரா இருக்கின்றதுக்காக ஒரு பத்திரிகை அமைச்சரா இருக்கிற செய்தித்துறை அமைச்சரனுடைய ஒரு பிஏவா உங்களை வச்சுக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டத்துல இடம் இருக்கா? சட்டத்துல இடம் இருக்கான்னு கேக்குறேன். அப்படி இல்ல, முதலமைச்சருக்கு ஜோசியருக்கு என்ன சம்பந்தம்? பத்திரிகையாளருக்கும் அமைச்சருக்கு ஜோசியர்னு சொல்லி வைக்கலையே. எனக்கு ஆசான ஜோசியர் இவரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல கேக்குறேன், ஆசான ஜோசியர் சமையல்காரர்லாம் ஆலோசனை முடியாது. அதெல்லாம் தவறான பதிவு. ஒருவர் தொழில் செய்யறார், அவர் தொழிலைக்கும் அவர் போகின்ற இப்ப அவர் ஜோசியக்காரு நாளைக்கு எம்பி எலெக்ஷன்ல நின்னா சொல்லுவீங்க? ஜோசியக்காரு எம்பி எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு அவர் மக்கள் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர் மக்கள் பிரதிநிதியா எம்பியா போகலாம். தனிப்பட்ட ஒரு ஜோதிடரை அரசு பதவியில் அமர்த்தக்குள் தான் விமர்சனத்துக்குள்ளானது. அவரே மாத்திட்டாரு. நியமன எம்பியா போக கூடாதா? மக்கள் தேர்ந்தெடுக்காம நியமன எம்பியா போக கூடாதா? ஒருத்தங்க போக கூடாதுன்ற ஒரு தொழில் பண்றாங்கன்றதுக்காக அந்த தொழில் பண்ணிட்டாங்க. நீங்க இந்த மின்வெட்டு பிரச்சனை, இந்த சிலிண்டர் பிரச்சனை, இதுல எல்லாம் அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் சரியா இருக்கா? இல்ல, மின்வெட்டுல அவங்க பயங்கர கவனம் செலுத்தணும் சார். அதுல நான் ஆதரிச்சு பேசல. மின்வெட்டில் அவங்க மிக பெரிய அளவில் கவனம் செலுத்தணும். ஒண்ணு. ரெண்டாவது, நான் அவங்களுக்கு ஆதரவா பேசுறேன்னு நினைக்காதீங்க. எங்களுக்கும் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு உள்ளது. நான் ஒன்னும் ஆதரவாளர் கிடையாது, முதல்ல தெரிஞ்சுங்க. நான் என்ன சொல்றேன், முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்கும்போது அந்த வித்தியாசத்தை பத்தி தான் பாக்குறேன். நீங்க ஒரு மாசத்துக்குள்ளேயே இவ்வளவு கேள்வியை கேக்குறீங்க. ஒரு நம்மளால ஒரு டிஜிபியை கூட நியமிக்க முடியாம இருந்தோம். உடனே இப்ப உடனே டிஜிபி நியமிச்சுட்டாங்க. நம்ம டிஜிபியே இல்லாம இருந்தாங்க, இன்சார்ஜ்ல இருந்தாங்க. இன்னைக்கு டிஜிபி வந்திருக்காங்க. அடுத்தது
ஒரு ஒரு மைனாரிட்டியா ஒரு ஒரு கவர்மெண்ட் வரும்போது அந்த கவர்மெண்ட வந்து சாதுரியமா ஒரு 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 மெஜாரிட்டி லெவல்ல கொண்டு வந்து இன்னைக்கு ஓட்டிட்டு போறது எவ்வளவு பெரிய விஷயம். சாதாரண விஷயமா சொல்லுங்க நீங்க. சாதாரண விஷயமா? சில பேர் சொல்றாங்க 96 தானே திமுக இருந்துச்சு, அப்ப எப்படி கொண்டு போனாங்க அப்படி அது மாதிரி அப்படி. நான் கேக்குறேன், அப்ப வந்து காங்கிரஸ் கூட்டணியில 34 இருந்துச்சு, 18 பாமக கூட்டணியில இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்ல. அன்னைக்கு காங்கிரஸுக்கு வந்து நினைச்சிருந்தா ஒரு 6 மந்திரி வாங்கியிருக்கலாம். அண்ணா அப்துல்லா கூட எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆயிருக்கலாம். ஓகே சார். அவருக்கே நன்னிலம் ஓகே, தொகுதி துரோகம் ஒரு வாய்ப்பு முதல்கட்ட கருத்தா வந்து எடுத்துக்கிறேன். காங்கிரஸ். ஓகே, அடுத்து வாரம் சார் அந்த ஒரு இந்த தனிப்பெரும்பான்மைக்கான அவருடைய முயற்சிகள் தொடர்பாக நான் அடுத்து வரேன்.